السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من اتخذ كلبا إلا كلب ماشية أو صيد أو زرع انتقص من أجره كل يوم قيراط. رواه مسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு. அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய அந்த நாயினுடைய விஷயத்தை பற்றி, நாய் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தையும், அந்த நாய் வளர்ப்பதனால் அந்த மனிதனுடைய நற்கூலிகள் எவ்வாறெல்லாம் குறையக்கூடியதாக, அந்த நன்மைகளை இழக்கக்கூடிய என்னென்ன சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது என்பதை மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாகவும் பின்னால் வரக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு உணர்த்தி காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க, மனித்தஹத கல்பன், யார் நாய் வளர்க்கின்றாரோ அந்த மனிதரை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லா கல்ப மாஷியத்தின், அதாவது அந்த மனிதர் கால்நடைகளை காவல் காக்கக்கூடிய அந்த நாயை தவிர, அவு சைதின், வேட்டை நாயை தவிர, அதே போன்று அவு ஜர்இன், விவசாய பண்ணையை காவல் காக்கக்கூடிய நாயை தவிர வேறு நோக்கத்திற்காக வேண்டி எந்த ஒரு மனிதர் நாய் வளர்க்குகின்றாரோ அந்த மனிதனுடைய விஷயத்தில் சொல்றாங்க, இன்தகஸ மின் அஜ்ரிஹி குல்ல யௌமின் கீராத்துன், அவருடைய நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத், கணிசமான அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு நாளினுடைய நன்மைகளும் குறைந்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதாவது கீராத்துங்கிறது உஹது மலை அளவு உண்டான அந்த நன்மைக்கு சொல்லப்படும். அது மறுமையை கவனித்து அந்த கீராத்துங்கிறது பன்மடங்கு கணிசமான நன்மைகள் என்று சொல்லப்படுகின்றது பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக. அப்படிப்பட்ட அந்த நன்மைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், ஒரு கீராத் அளவு, கணிசமான அளவுக்கு அந்த மனிதனுடைய நன்மைகள் என்ன செய்யும், குறைந்து விடும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். வரலாற்றில் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் மைமுனா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி. ஒரு நாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழக்கத்திற்கு மாற்றமாக அன்று என்ன செஞ்சாங்க, கவலையோடு அமைதியாக இருந்தாங்க. ஒரு நாள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, கவலையோடு என்ன செஞ்சிருந்தாங்க, அமர்ந்திருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், மைமுனா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் தங்களது தோற்றத்தில் ஏதோ மாற்றத்தை காணுகிறேனே, ஏன் என்று நான் என்ன செஞ்சேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாங்க,
வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய இரவில் என்னை வந்து சந்திப்பதாக வாக்களித்திருந்தாங்க. இன்றைய இரவு என்னிடத்துல வந்து என்னை சந்திப்பதற்காக வாக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்யல, வரவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னிடம் வாக்கு மாறி இதுவரையிலும் நடந்தது கிடையாது அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னிடத்துல சொன்னாங்க. அந்த நாள் முழுவதும் அதே நிலையிலேயே, அதாவது கவலையுடனே என்ன செஞ்சாங்க, அமைதியாகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்பட்டாங்க. பிறகு அவர்களுடைய உள்ளத்தில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனதில் ஒன்று தோன்றியது. அதாவது எங்கள் வீட்டில் இருந்த கூடாரம் ஒன்றுக்கு கீழே நாய்க்குட்டி இருக்கக்கூடியது அவங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சு. நம்ம கூடாரத்துக்கு கீழே என்ன செய்கின்றது, ஒரு நாய்க்குட்டி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு நினைவு வந்துச்சு. உடனே அதை அப்புறப்படுத்துமாறு என்ன செஞ்சாங்க, உத்தரவிட்டார்கள். அந்த நாய்க்குட்டியை நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல அப்புறப்படுத்துங்க என்பதாக சொன்னாங்க. அவ்வாறே அந்த நாய்க்குட்டி அப்புறப்படுத்தப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையில் தண்ணீர் அள்ளி என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல தெளித்து விட்டார்கள். அன்று மாலை நேரம் ஆனதும் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் நேற்றிரவு என்னிடம் வருவதாக வாக்களித்தீர்களே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க, அப்பொழுதுதான் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னாங்க, ஆம், நான் வரவில்லை. அதற்கு ஒரு காரணம், வானவர்களாகிய நாங்கள் நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டில் நுழைய மாட்டோம் என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னாங்க. அன்றைய பொழுது புலர்ந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய்களை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். சிறிய தோட்டங்களில் உள்ள நாய்களையும் கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். பெரிய தோட்டங்களில் உள்ள நாய்களை விட்டுவிட்டார்கள். அவற்றை கொல்லுமாறு உத்தரவிடவில்லை என்பதாக இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வீடுகளில் இப்பொழுது சும்மா சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வீடுகளில் என்ன செய்கிறாங்க, செல்ல பிராணியாக நாய்களை வளர்ப்பதை நாம் அன்றாடம் பார்க்குறோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் என்ன செய்கிறான், கணிசமான நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு நிலைகளும், அதே போன்று ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நம்முடைய வீட்டுக்கு வராத ஒரு அவல நிலைகள். அதாவது இந்த அளவிற்கு சொல்லப்படுகின்றது என்றால், அந்த ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்தால் தான் வீடு என்ன செய்யும், பரக்கத்துக்குரியதாக இருக்கும். அவர்களை வரவில்லை என்றால் அந்த வீடு ஒளிமயமற்றதாக ஆகிவிடும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே. அதே போன்று சில வீடுகளில் நம்ம பார்த்தோம்னா ஒரே போட்டாவாக தொங்கும், ஒவ்வொரு உருவ போட்டாவாக சுற்றி தொங்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட வீடுகளுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு வரமாட்டாங்க. அந்த வீடு பரக்கத்து அற்றதாக ஆகிவிடும் அப்படிங்கிறத தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன, உருவப்படம் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. அதே போன்று நாய்கள் வளர்ப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்த்து கொண்டு நாம் வாழ்ந்தால் நம்முடைய வீடு பரக்கத்துக்குரியதாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தீமையான விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் மகத்தான நன்மைகளாக, பாக்கியம் பெற்ற நன்மைகளாக ஆக்கி அதன் மூலமாக உயர் அந்தஸ்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.